மீன் எடுத்து வச்சுருக்கோம். புளி ஊற போட்டிருக்கேன். ஒரு 3 தக்காளி பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு என்ன செய்யலாம் கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும். பாருங்க மக்களே, இப்போ இந்த அளவுக்கு நல்லா தக்காளிக்கே நல்லா கரைச்சிட்டோம். இப்போ புளியை ஊற்றி புளியை ஊற்றும். புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டு அந்த புளி ஊற்றுறேன். பாருங்க மக்களே, புளியை ஊற்றி தக்காளியோட ஊற்றுவோம். புளி கரைச்சலும் தக்காளி கரைச்சலும் இதில் போட்டு வச்சுருக்கோம். வீட்டு மசாலா தூள் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு போடுறேன். கொஞ்சம் மீனுக்கு உப்பு நான் கொஞ்சம் தூக்கிற உப்பும் கொஞ்சம் புளி நல்லா இருந்தால் டேஸ்ட் கொடுக்கும். உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், இதில் கொஞ்சம் வெங்காயத்தை இப்படி போடலாம், கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டு இப்போ நல்லா பிணைஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்க மக்களே, எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ரீஃபைல் ஆயில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிடுவோம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நான் அப்பயும் சொல்கிறது அப்படிதான், 2 எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நான் கடுகு போட மாட்டேன் மக்களே, வெந்தயம் தான் போடுவேன் மீன் குழம்புக்கு. வெந்தயம் பாருங்களா, வெந்தயம் போடுறேன். பொரிஞ்சதும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை கொட்டலாம். வெறும் வெந்தயம் போட்டுட்டு வெந்தயமும் வெங்காயம் தான் போட்டுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கின பட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் அப்பயே அப்படி தான் சொல்லுவேன், எங்களுக்கு காரம் கம்மியாக தான் இருக்குது, நாங்கள் காரம் கம்மியாக தான் போடுவோம். நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரமாக நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளி மசாலா தூள் எல்லாம் அந்த தண்ணி இப்போ ஊற்றலாம். மசாலா தண்ணியில் ஊற்றி நல்லா ஒரு கிளறி விடுவோம். நல்லா கிளறி விடுவோம். இப்போ மூடி வச்சுட்டு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வேகமாக நல்லா கொதிக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட மாட்டேன். இந்த கொதி வரும்போது தான் பச்சை மிளகாயை போடுவேன். 2 பச்சை மிளகா போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போது மீன் போடுவோம். வஞ்சரை மீன் போடலாம். வஞ்சரை மீன் போடுங்க, கொதி வரும். இப்போ திறந்து பாருங்கள். நல்லா குழம்பு நல்லா கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கம்மன்னு பார்த்திங்களா. மீன் நல்லா இருக்கு, உடையாமல் நல்லா வாசமாக இருக்கும் மீன் குழம்பு. இப்படி பண்ணி சாப்பிடுங்க அழகாக மக்களே. அவ்வளோதான். பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.